ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். அதாவது நீங்களே பார்த்திருப்பீங்களா எதுக்கு நான் வந்து இந்த ஸ்டெப் போட்டேன்னு சொல்லிட்டு. அது புலிகேசி படத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதான கொடியை காட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருக்கா பாத்தீங்களா விஜய்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாப்புல பிளாக் ஷர்ட்டை போட்டு போறாப்புல, அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம். அது போய் நீ நேற்று என்ன பண்றாப்புல வெள்ளை சட்டை போட்டுன்னு போறாப்புல. அதான் அதுதான் வந்து இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்புங்க. அதாவது எதுக்காக நான் இதை ஸ்டெப் போட்டேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, விஜய் தற்கொலை ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனுக்கு வந்து அதே பாத்தீங்களா கருப்பு சட்டை அண்ணன் போட்டுன்னு போயிட்டாரு, எவ்வளவு கெத்தா பண்ணாரு பாத்தியா, அதனா மாசு பக்கா மாசுரா அப்படின்னு சொன்னானுங்க. இப்போ ஏன் ஒரு வெள்ளை சட்டை போட்டுன்னு போனாரு? சிபிஐக்குள்ள போகும்போது பிரவுன் கலர் சட்டை போட்டு போனாரு. இந்த பிரவுன் கலர் சட்டை போடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு புரியல எதுக்காக ஒரு பிரவுன் கலர் சட்டை போட்டிருப்பாரு, அதுக்கு என்ன மீனிங்ன்றது தெரிஞ்சவங்க வந்து தயவு செய்து வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தொடை நடுங்கின்னு கேள்விதான் நான் பட்டேங்க. ஆனா இப்பாற்பட்ட ஒரு தொடை நடுங்கிய நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. அதுதான் உண்மை. ஐயோ ஐயோ, எனக்கு இவரு தீர சூரன் சொல்லிட்டு அது சிஎம் சார் அந்த மாதிரிலாம் பேசுறாரு பாத்தீங்களா. எனக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உன் பில்டப் தான் நான் பார்த்தேன். அதாவது பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, போயிட்டு இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காராம். ஹோட்டல் தங்கிட்டு காலைல கிளம்பி வந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ரெடியா நிக்கிறாங்க. எங்க பிரஸ் அங்க நிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, பின்வாசல் வழியா வந்து ஓடி இருக்காரு எங்க சிபிஐ ஆபீஸ்க்கு. அதே போல பாத்தீங்கன்னா வரும்போதும் சரி, இந்த பிரஸ்காரங்க நிக்க போறாங்கடா, அண்ணனை வந்து உசாரா கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தலைவா இறங்கி ஓடுனா அசிங்கமான தலைவா, அவங்க பாத்துட்டாங்க என்ன பண்ணல, மூஞ்சு மட்டும் அப்படி வெறப்பா ஜாலியா வந்து சிரிச்ச மாதிரி வச்சுக்க தலைவா, பயத்தை வெளியே காட்டாத தலைவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, வெளியே வந்து நைஸா அப்படியே ஹாய் காமிச்சிட்டு டக்குன்னு காருக்குள்ள எகிரி வச்சு ஓடிடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க போயிட்டு மைக்ல போயிட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஐல என்ன நினைச்சு என்னென்ன கொஸ்டின் இன்டர்கேட் பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்க சொல்றதுக்கு திரும்பி கூட பாக்கலையே, அப்படியே அண்ணல் டேரக்டா வெளியே பார்த்துமே அப்படி வந்து கை காட்டு போறாப்புல. என்ன பயம் பா, அது மூஞ்சில அப்படியே தெரிஞ்சுங்க அந்த பயம். ஏன் இப்படி ஒரு பயந்தாங்கோலி, சத்தியமா சொல்றேன் உலகத்திலேயே இப்படி ஒரு பயந்தாங்கோலி தலைவரை பார்த்ததே கிடையாது. யாருன்னா பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி? அதாவது ஒரு பிரஸ்ஸ சந்திச்சு பேசுறதுக்கு என்ன, ஏன் இவ்வளவு பயம், எதுக்கு பேச மாட்டீங்க சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க, எல்லா உண்மையை வந்து சொல்லியிருக்கிறேன், அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியே சொல்லிட்டு போங்க. அதையே சொல்லவே மாட்டீங்க மிஸ்டர் விஜய் சார். எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு. அது எதுக்காக சொல்ல மாட்டீங்க, என்ன பண்ணுச்சு உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துட்டு, இவர் இன்னொன்று பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதாவது பொங்கல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வர சொன்னாங்க. 12ஆம் தேதி போனாரு, 13ஆம் தேதியும் அவர் வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு விஜய் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்களால வந்து வர முடியாது, ஸோ வந்து பொங்கல் விழாக்கள்லாம் இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, அதனால வர முடியாது, பொங்கல் முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி 19 சொன்னாங்க. அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு லீவ் லெட்டர் எழுதிக்கிறோம் பாத்தீங்களா, பொய்யான லீவ் லெட்டர், as in suffering from fever, give me 2 days leave அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கொள்ள. அதே போல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிராண்ட் மதர் வந்து உடம்பு சரியில்லை, அதனால 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்போம். எழுதி கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு திருப்பி போகும்போது பாத்தீங்கன்னா, என்னடா பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம எதனா பொய்யா சொல்லி மாட்டீங்கன்னு டீச்சர் போட்டு அடிப்பாங்களே. சோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது போயிருக்காரு, போனோடனே பார்த்தா சிபிஐ கேட்டிருப்பாங்க, என்ன சார் பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லாம் போச்சுன்னா என்ன செலிப்ரேட் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லிருப்பாரு. அதாவது உலகத்திலேங்க பொங்கல் விழானா பாத்தீங்கன்னா எல்லாருமே தலைவர்கள் சந்திப்பாங்க, தலைவர்கள் வந்து தொண்டர்கள் சந்திப்பாங்க, யாரும் சந்திக்காமல இருக்க மாட்டாங்க. இவரு சிபிஐ கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னு உட்காந்து வெளியே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு பயந்து போயிட்டு உட்காந்து இல்ல எங்க போனாருன்னு சொல்லிட்டு தெரியல. போன வருஷம் கூட ஒரு கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கொண்டாடினாரு பொங்கல் விழா. ஆனா இந்த வாட்டி வந்து எந்த பொங்கல் விழா வந்து செலிப்ரேட் பண்ணாரு, வீட்டுக்குள்ள இருந்தாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ஒருத்தரும் சந்திக்கலங்க, பாத்துங்க. அந்த அளவுக்கு வந்து அண்ணன் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாரு பாத்துங்க. இதுக்கு பேர் தான் தொடை நடுங்கி விஜய், பயந்தாங்கோலி விஜய். உண்மைதானே அது? ஏன் இவ்வளவு பயம்? ஒரு தொண்டனை கூட ஒரு நல்ல நாளாவது சந்திக்காத ஒரே தற்கொலை தலைவன் தான் விஜய் தான். 100%ங்க.
பிறந்தநாள் விழாக்கு சந்திச்சிங்களா? என் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சந்திக்கிறாரு, பொங்கலுக்கு சந்திக்கிறாரு, தீபாவளி சந்திக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியே வந்து கை காட்டுறாரு. நீங்க ஏன் கை கூட காட்ட மாட்டீங்க? ஏன் அவ்வளவு பயமா? அப்புறம் ஏன் அரசியல் வரீங்க நீங்க? இதுக்கே ஒரு பயந்தா எப்படி? உன்ன என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அதாவது பாத்தீங்கன்னா, வாடகை வாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விஜயோடைய வாடகை வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா நிர்மலா அக்கா. ஏன்னா அவர் பேச மாட்டாரு, இவர் தான் பேசுவார். நிர்மலா அக்கா அப்படின்னு சொல்லி யாரா நிர்மலா அக்கான்னு யோசிப்பீங்க. வேற யாருமே இல்லைங்க, நம்ம சிடிஆர் நிர்மல்குமார். ஏன்னா பொம்பளை கூட பேசாது, ஆனா அந்த அளவுக்கு இது பேசிட்டு இருக்கோம். இந்த பீஸ் இது பாத்துக்கிட்டா, அது மூஞ்சி 5 பீஸா மூஞ்சி பாத்துக்கிட்டா இல்லையா? அப்படியே 5 பீஸா மூஞ்சி அப்படி வரைஞ்சி இப்படி ஒரு வட்டமா இருக்கும் கரெக்டா. அப்படியே அது பேசுற பேச்சு அதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்க, அப்படியே சிரிக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, அப்படியே உண்மையை பேசுற மாதிரி பேசுவாப்புல. அதாவது பத்திரிகையாளர் கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து என்ன சார் நினைச்சு சிபிஐல, அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சிபிஐல என்னன்னு தெரியாம வந்து இந்த திமுகவை சார்ந்த ஊடகங்கள்லாம் வந்து ஏதோ வந்து கீதியோசன் சொல்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பக்கத்துல பத்திரிகையாளர் செருப்பாச்சு மாதிரி கேட்பாரு, திமுக ஊடகமா? திமுக ஊடகம்லாம் சன் டிவி எல்லாம் அப்படிலாம் வந்து கைது செய்யப்பட்டதாவோ போடவே இல்லையே, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? சொன்னது எல்லா சேனலும் சொன்னாங்க. பாலிமர் சொல்லிச்சு, அப்புறம் நியூஸ் 18, நியூஸ் 24/7 எல்லா சேனலும் சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு ஒரு காதுலே வாங்காம அப்படி பேசினே இருக்காராம். பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க, அவங்க மனசுல தோன்றதெல்லாம் போடுவாங்க. சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் எந்தெந்த ஊடகங்கள், சன் டிவியும் தினகரனும். இல்ல, சன் டிவி கைதுன்னு போடவே இல்ல, கலைஞர் செய்திகளும் போட்டது. நான் முடிச்சுக்கிறேன். இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வருங்காலத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பேர் இருக்குன்னு சொல்லி போட்டது நியூஸ் 18 போட்டாங்க. நீங்க தப்பான தகவல்களை சொல்லாதீங்க, தவிர்க்க வேண்டும் என்று. இல்ல இவர் சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணு நடக்கலன்னு சொல்றாரு இந்த 5 பீஸா மூஞ்சி. நிர்மலா, ஏமா நிர்மலா, அப்ப என்ன நினைச்சு நீ சொல்லிட்டு போ. அப்ப நீ சொன்னது உண்மையா? நீ இப்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் உள்ள பாத்தியா? எல்லா நியூஸ்லயும் என்ன போடுறான், தெளிவா போடுறான். எதுக்கு லேட்டா வந்தீங்க, ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு, எதுக்காக வந்து போலீஸ் சொல்றது வந்து கேட்காம 500 அடி முன்னாடி நிக்க சொன்னாங்க, எதுக்கு அது கேட்காம வந்து உள்ள வந்தீங்க, எதுக்கு வந்து 500 அடிக்கு டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ள போய் பூந்து கல் சாத்திட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க, அதுதான் கேட்பாங்க. அதான கொஸ்டின். இது எல்லாருமே கேட்கறாங்க, இதுதான் சிபிஐ கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த புஷியானது சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா கிட்ட என்னென்னலாம் கேட்டாங்களோ அத்தனை வந்து இவங்க கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் செய்வாங்க. அப்படிதான் நடந்திருக்கும். ஏமா நான் ஒண்ணு இல்லப்பா, 15 மணி நேரமா, அதாவது 2 நாட்கள் 15 மணி நேரமா விசாரணை பண்ணிருக்காங்கப்பா. விஜய் தான் எதுவுமே பண்ணல, நல்ல ஒரு திமுக தான் எல்லாம் பண்ணிச்சு. அப்ப வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டு விட்டுக்கலாம். ஏன் 15 மணி நேரம் வச்சு கேட்டாங்க ஒரு கொஸ்டின்? 12ஆம் தேதி 7 மணி நேரம், அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம். அப்புறம் என்ன ஆகுது? அவ்வளவு மணி நேரம் கேட்டு விசாரிக்கிறாங்கன்னா அப்ப என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க? பிப்ரவரி 2ஆம் தேதி இருக்கு ராஜா, அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போறாங்க. அப்ப இருக்குது எஃப்ஐஆர் கண்டிப்பா போடுவாங்க விஜய் மேல. எஃப்ஐஆர் போடல தப்பு அது. ஏன்னா விஜயால மட்டும்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு, வேற யாரும் நடக்கல. இப்ப சிடிஆர் நிர்மல்குமாரை பாக்குறதுக்கு கூட்டம் வருமா, இல்ல வந்து புஷியானந்த் பாக்குறதுக்கு கூட்டம் வருமா, இல்ல ஆதவ் அர்ஜுனா பாக்குறதுக்கு கூட்டம் வருமா? விஜய பாக்குறதுக்கு கூட்டங்க. 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு 7 மணிக்கு போயிருக்கீங்க. 7 மணி நேரம் கிட்டத்தட்ட காத்திருக்கிறான், தண்ணி எதுவுமே இல்லாம. அப்ப யாரு பொறுப்பு சொல்லுங்க? அது சொல்லாம வந்து இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோ பேசி சுத்திட்டு இருக்கீங்க. விஜயை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க, விஜயை பார்த்தால்தான் மிராட்சி, விஜய் தான் A1 குற்றவாளி. இதான் உண்மை, அதுதான் உண்மை, இதுதான் வந்து நீதி. அதாவது 41 பேர் இறந்துக்கிறாங்கல்ல, கண்டிப்பா வந்து விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டாகணும். அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போனதுக்கு அவரை கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணாங்க ஒரு நாள். அது மாதிரி நீங்க போங்க சார், போங்க. 41 பேர் இன்னும் இறந்துக்கிறாங்க, உலகத்துல இறந்துக்கிறாங்க. இப்ப திமுக பேர்ல வந்து சொல்றீங்களா, பழி சொல்றீங்களா, ப்ரூஃப் இருக்கா காட்டுங்க. எல்லாமே பாருங்க, சிபிஐ வந்து பக்காவா யாரா என்ன நடந்துச்சு, ஏது இருந்துச்சு, இவர் வந்து எதுக்காக பண்ணாரு, அந்த கூட்டத்தை காட்டுறதுக்காக தான் பண்ணாருன்ற முதல் கொண்டு எல்லா டீல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில இருந்து பக்காவா எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாச்சு. இதான் உண்மை. ஆனாலும் செந்தில் பாலாஜி மிளகாத்தூள் கொட்டாராம், கத்தியத்தை குத்திட்டாங்க ஆளுங்களை செட் பண்ணி. அப்புறம் சில தரித்திரம் பூச்ச நாயங்க, அந்த தற்குறிங்க கேக்குதுங்க, ஏய் எதுக்கு வந்து அன்பில் மகேஷ் அங்க போனாரு, ஏய் எதுக்கு செந்தில் பாலாஜி அங்க போனாரு, எதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து தனி விமானம் பிடிச்சி அங்க போய் போனாரு, டேய் போனாருன்னு கேக்குற நீங்க ஏன் அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு எவனா கேக்குறீங்களாடா? விஜய் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களாடா? அது 41 பேர் இறந்தாங்களே, அது காரணம் விஜய் தானடா? கேளுங்க, ஏன்டா போன்னு சொல்லிட்டு கேளுங்கடா. அது கேட்க மாட்டீங்களா? ஒருத்தங்க போயிட்டு ஏன்னா அவங்க போறாங்கன்னா அவர் அமைச்சர்ரா,
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர், செந்தில் பாலாஜி அந்த ஊர் எம்எல்ஏ. அப்புறம் கேட்கறான் ஒருத்தன், செந்தில் பாலாஜி எப்படி உடனே 10 நிமிஷத்துல வந்துட்டார்? டேய், நந்து போன அந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தியா, அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அவர் வீடு. போய் செக் தெரிஞ்சவங்க கரூர்ல இருந்து வந்து அவங்க தெரியும் எங்க இருக்கு வீடுன்னு சொல்லிட்டு. இது கூட இல்லாம விஜய் ஒரு நடிகனை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ண. ஆனா ராஜா, நீங்க என்னதான் வந்து காப்பாத்த முயற்சி பண்ணாலும் சரி, சட்டம் தன் கடமையை செய்யும். 41 உயிர் போயிருக்கு. அதுக்கு முக்கியமான நபர் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய் தான், வேற எவனுமே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து சோசியல் மீடியால வாக்குவாதம் பண்றதுனால அது நடக்காது. இது சினிமா கூட்டங்கள் கண்டிப்பாக மாறும். இன்னும் சினிமாவை பார்த்துட்டே வந்து இனிமேல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் அது நல்லா போட்டுக்கோங்கடா, மண்டல ஏத்துக்குங்கடா. தற்கொலைங்களா? கற்றோர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே போல இது ஒரு புதுமொழி. தற்குறிகளுக்கு போகும் இடமெல்லாம் செருப்படி. யார் தெரியுமாங்க? இவர்தான் பார்ப்பதற்கே படித்தவர் போல் இருக்கும் தற்குறி அருண்ராஜ். இவரு IRS படிச்சிருக்காரு. அதாவது பாருங்க, பொங்கல் விழா நடந்திருக்கு. எங்க பொங்கல் விழா நடந்திருக்காங்க, அசோசியேஷன் நடத்துவாங்க பாத்தீங்களா? ஒரு அசோசியேஷன் மீட்டிங் அசோசியேஷன் சார்பா வந்து பொங்கல் விழா நடத்துவாங்க. அதாவது பிரைவேட்டாக நடத்துவாங்க. அதுக்கு போயிட்டு பார்த்தோம்னா இன்வைட் பண்ணிக்கிறாங்க. அருண்ராஜ் அங்க போயிருக்காரு. போனா என்ன பேசணும்? பொங்கல் விழா பத்தி பேசணும், பொங்கல் விழா பத்தி சிறப்பு பேசணும், ஃபார்மஸை பத்தி பேசணும், அந்த மாதிரி எல்லாம் பேசணும். தமிழர் பண்பாடை பத்தி எல்லாம் பேசணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, இந்த மாதிரி தான் பேசணும். இது அங்க போயிட்டு அதாவது பாருங்க, துண்டு போட்டு போறாப்புல ஒரு படித்த ஒரு IRS துண்டை போட்டு போயிட்டு அங்க வந்து நம்ம தலைவர் நம்ம விஜய் அண்ணா எதுக்கு அரசியல் வந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அரசியல் பேசுகிறா போல. பேசின உடனே அங்க ஒருத்தருக்கு ஏஞ்சி, இது வந்து நான் நடத்துறது, இது நான் தான் ஹெட்டு, இங்க வந்து அரசியல் எல்லாம் பேசக்கூடாது, நீங்க பேசணும்னு நினைச்சா தனியா மேடை போட்டு பேசுங்க, இது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு செருப்பால் வச்சுக்கிறாரு. இந்த நாளைக்கு தலைவர் நான் தான், அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசக்கூடாது. ஒரு IRS சாதாரண, அதாவது எங்க என்ன பேசணும்ன்றது கூட தெரியல. அதனாலதாங்க இப்ப புரிதுங்களாங்க. இப்போ இந்த பசங்களாக்குறாங்க பாத்தீங்களா, தொண்டர்கள் எல்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, எதுக்கு பண்றாங்க? இந்த மாதிரி ஆட்கள் மேல் எடுத்து இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் அந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கீழே என்ன தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஒரு கொடிக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது, எதுக்குமே மரியாதை கொடுக்கறது கிடையாது. கொடியை காட்டாத இடமே கிடையாதுங்க. இவங்க சினிமா தியேட்டர்ல காட்டுறான், ஸ்டேடியத்துல காட்டுறான், எல்லா ஜல்லிக்கட்டுல போயிட்டு காட்டி உதவாங்கிட்டு போனா எல்லாம் ஊர் மேல உதவாங்கிறது தானே வரீங்களா? நீங்க கொடியை தூக்கிங்களா? ஊர் மேல உதவாங்கிறது கொடியை வரீங்க. நீங்க வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? கேட்டா வந்து என்னது, அப்பதான் வந்து எல்லாருக்கும் தெரியுமா? ஏண்டா எல்லாருக்கும் தெரியும், அவுத்து போட்டு ஓடுறா, அவுத்து போட்டு அம்மனமா ஓடு, துண்டை மட்டும் வந்து தள்ள கட்டி ஓடு, ரன்னிங் ஓடு, இப்படி ஓடு, அப்படியே காட்டினே ஓடு ரோட்ல. அப்ப வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆவீங்க. உங்களை எவ்வளவு தானா கேள்வி கேட்கறது? டே, கொடிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏதோ ஒரு கொடிடா, கொடிக்கு எந்த திமுக மீடியா பண்ணிட்டு இருக்கான், இல்ல அதிமுக மீடியா பண்ணிட்டு இருக்கான், எல்லா இடத்துலயும் போய் கொடியை காட்டிக்கின்னு. ஏங்க நீங்க அந்த கூட்டத்துல பாத்துக்கிறீங்களா? அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா நடந்து ஒண்ணு பண்ண கொடி அப்படி இங்க கீழே போட்டுக்கிறங்க. அது காலில் மிதிப்பான், துண்டு எடுத்து கட்டுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஒரு கொடிக்கு மரியாதை கொடுக்க மாட்டானுங்க. நம்ம ரோட்ல போகும்போதெல்லாம் பார்ப்போம்ல, பாத்திருக்கீங்களா நீங்க? கொடி வந்து கட்டி வச்சிருப்பாங்க, அது கீழே விழுந்தா கூட வந்து என்ன பண்ணுவாங்க, கட்சிக்காரன் பார்த்தானா அது வந்து எடுத்து மேல கட்டு தான் போவான். அதுதான் கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அது கீழே கூட தலையில பட விட மாட்டாங்க. இதுதான் உண்மைங்க. அது ஆனா வந்து இவனுக்கு கொடிக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, எல்லாத்திலும் பண்றது. கடைசியில ஒரே ஒரு மட்டும் தாங்க பண்ணவே இல்லை, அந்த பப்ளிக் டாய்லெட் மட்டும் தான் பண்ணவே இல்லை, கொடியை காட்டவே இல்லை. எல்லாம் சொல்ல காட்டியிருப்பானுங்க. இவங்க சாதாரண கேவலமானவங்க வந்து இது கூட பண்ணிருப்பானுங்க. அங்க பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பரோட யூஸ் பண்ணிருப்பானுங்க கொடிய. அந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள் தான் இவனுங்க. ஆனா தற்கொலைகளே இப்படியுமா நான் இருப்பீங்க? அதாவது இந்த சம்பவத்தை கேளுங்க. சின்ன சேல அந்த ஊர் பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பயணிக்கிறார், ஒரு ஆட்டோல பயணிக்கிறாரு. பாத்தீங்கன்னா வந்து இறங்குற இடம் வந்த உடனே பாத்தீங்கன்னா 500 ரூபா கொடுக்குறேன், சில்லறை இல்லை பண்ணுங்க. சரிங்க சார், நான் வெயிட் பண்ணுங்க, நான் அப்படி மாத்திட்டு வரேன் அப்படின்னு போனாருங்க. பார்த்தா என்ன ஆயிருக்கு தெரியுமா? அந்த ஆட்டோவே தூக்கின்னு போயிட்டுக்கிறானுங்க. தூக்கின்னு போயிட்டு அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல,
டிஎம்கேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, திமுக ஏதோ நிர்வாகிகள் சொல்லிட்டு இது போட்டிருக்கு போல. இவங்க என்ன பண்ணிருக்கானா, இந்த அருண்குமார்ன்றவன் இந்த பின்னாடி உட்காந்தான் பாருங்க, அவன் என்ன பண்றான், அந்த ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டு அந்த டிஎம்கேவை எடுத்துட்டு டிவிகே தமிழக வெற்றி கழகம் அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன போஸ்ட் அதை போட்டிருக்கான் போல. எப்படிலாம் இருக்கானுங்க பாத்தீங்களா? ரொம்ப மக்களே தயவு செய்து உசாராருங்க. இவனுங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான். மத்தவங்க கிட்ட என்ன இருக்கோ திருடி அவங்க பேரை மாத்திட்டு அப்படி டிவிக்குன்னு சொல்லிட்டு போட்டுப்பானுங்க. அது உசாராருங்க. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள்லாம் இருக்கிற இடம் ஒரே இடம் பாத்தீங்கன்னா நம்ம தற்குறி வெற்றி கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகம். பாத்தீங்களா எப்படிலாம் இருக்கானுங்க சொல்லிட்டு உசார். அதுக்கு மாதிரி பார்த்தோன்னா நம்ம பாம்பு டான்ஸ் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை விட்டுருக்கா போல. என்ன தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்கன்னா, இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன் பாத்தீங்களா, 1000 ரூபாய் கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காப்புல, மகளிர் உரிமை தொகையாக 2000 வழங்கப்படும். அப்புறம் ஆண்களுக்கு இலவச பஸ். அதாவது மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா இவரு என்ன சொன்னாரு அறிக்கை விட்டதுக்கு, அது எப்படி குடிக்க முடியும், சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு. நான் சொல்லுங்க, இங்க பாருங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க. இல்ல அதான் அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் அறிவிச்சதா ஞாபகம். ஆமா, நாங்க அறிவிச்சோம். அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம்? இப்போ பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பீங்க 2000 ரூபாய்? மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எப்படி கொடுப்பீங்க? அதே போல பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, அந்த ஆண்களுக்கு வந்து பஸ் வந்து இலவசமா. எதுக்கு ஆண்களுக்கு பஸ் இலவசம்? பெண்களுக்கு ஏன் வந்து விடியல் பயனுன்ற ஒரு திட்டத்தை வந்து கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? முதல்ல மிஸ்டர் எடப்பாடி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல வந்து முன்னுக்கு வரணும், எந்த இதுவும் ஒரு இடையூறு இருக்கக்கூடாது, எந்த தடுங்கல் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலயும் சுதந்திரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான், அவங்களை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக தான், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. ஆண்களுக்கு எதுக்கு? நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடி ஷோ பார்த்திருப்பாரு, காமெடி சீன் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பு வந்து கேட்டிருப்பாரு, எங்களுக்கும் வந்து இலவச பஸ் விடுங்க, நாங்க வைன் ஷாப்புக்கு போயிட்டு வந்தா எப்படி போறது, எங்களை போலீஸ், அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்ப பஸ்ஸுக்கு இலவசமா நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி எதுல சம்பளத்தை எடுத்து கொடுப்பீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகம் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்து வரணும், பெண்களுக்கு எல்லா விஷயமா பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக வந்து இதை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பஸ்ஸால பாத்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போற பெண்களுக்கு மிகவும் பயன்படுங்க. ஏன்னா சேமிப்பு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாசத்துக்கு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2000 3000 ரூபாய் அவங்க சேமிக்கிறாங்க. சோ அது பாத்தீங்கன்னா அவங்க பெண்களுடைய படிப்புக்கோ இல்ல பிள்ளைகளோட படிப்புக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு தேவைக்காக வந்து சேர்த்து வைப்பாங்க. இப்போ 10,000 15,000 சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் வந்து இது மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம் இல்லையா? சோ அதுதான் பெண்களுக்கு கொடுக்கறது. நீ ஆண்களையும் கொடுத்தா எப்படி கவர்மெண்ட் நடத்துவீங்க நீங்க? அதான் புரிதுங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுக கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது திமுக வந்து கொண்டு வர திட்டத்தை கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் எப்படிங்க கொடுக்க முடியாது, சும்மா வந்து போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவங்க நடத்தி காட்டுனது சொல்லுவீங்க. உடனே என்ன பண்ணாங்க, அது வச்சு மேற்கோள் காட்டி எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. இதே பொழப்பு தான். நீங்க வேணா எடுத்து பாருங்க ஹிஸ்டரிய. திமுக கொண்டு வந்த திட்டங்களை வந்து அப்படியே காப்பி வச்சு அதிமுக பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நீங்க எடுத்து பாருங்க, இது இப்ப இல்லைங்க, அது அந்த காலத்துல அப்படிதான். திமுக ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிச்சுன்னா அந்த திட்டத்தை எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லி இந்த மாதிரி ஒன்று பண்றது. திமுக எதனா வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அவங்க ஆட்சி முடிஞ்ச என்ன பண்ணுவாங்க, இவங்க திறந்து வச்சு நான் தான் திறந்துன்னு சொல்றது. இவங்களால அதிமுகவே பாத்தீங்கன்னா எந்த வித முன்னெடுப்போ மக்களுக்கு என்ன தேவைன்றதை ஒண்ணு கூட பண்ணதே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். நீங்க என்ன அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் காப்பீடி, காப்பி தான். சிரிச்சிங்கன்னே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, உங்க டோட்டலா வந்து டாடா பாய் பாய் காமிச்சு உங்க அனுப்பிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான் என்ன பார்த்தேன் நான். ஆக்சுவலா பார்த்தா கேரளா மாநிலத்துல வந்து ஒரு பஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பயணிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அட்வொகேட் நான் சொல்றாங்க பெண் யாருன்னு சொல்லிட்டு அவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து பக்கத்துல நிக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, அவர் மேல வந்து தெரியாம ஃபர்ஸ்ட் ஒரு கைப்படுது. என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து வேணும்ட்டுலாம் இடிக்கவே இல்லை. வீடியோ நீங்க உத்து பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரியும். அவர் வந்து முன்னாடி தான் போறாரு, மேல படுன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. அங்க பிரேக் அடிக்கும் போது பின்னாடி வருது, கைப்படுது. அதாவது இந்த முட்டி தான் படுது.
வேற இந்த கையெல்லாம் படவே இல்லை, இந்த முட்டி மட்டும் தான் படுது. நீங்களே அந்த வீடியோ தெளிவாக வைப்பீங்க. இதை வச்சு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கை படணும், அவங்க மேல படணும், அதை காட்டணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, கிட்ட போய் இவங்களே வேணும்ட்டு போய் இடிக்கிறாங்க. இடிச்சிட்டு சமூக வலைத்தளத்துல வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு இந்த நபர்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் மட்டுமல்ல, ரீல்ஸ் பைத்தியம், ரீல்ஸ் 1ஆம் நம்பர் பைத்தியம். இப்போ அந்த நபர் அந்த வீடியோ பரவுனால மன உளைச்சலாகி அவர் வந்து தூக்கில தொங்கி இறந்துட்டார். இது எவ்வளோ பெரிய ரீல்ஸ் மோகத்தால ஒருவருடைய வாழ்க்கையை வந்து இழந்திருக்காரு. அவர் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஏத்துக்கொள்ளவே முடியாதுங்க. அது போன் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? இந்த பெண்ணுன்னா அந்த ஆயுதத்தை எடுத்துருவீங்களா நீங்க? அவன் வாழ்க்கையை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? இது எல்லாருக்குமே இது வந்து என்ன சொல்றதுன்னா, தவறுகள் நடந்தா நீங்க தட்டி கேட்கிற நியாயம் இருக்கு. அவன் தவறு செய்தானா அந்த இடத்துல ஒரு சட்டையை பிடிச்சி நீ அடிச்சிருக்கணும், அதுதான் நல்லது. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்களை வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒருவருடைய வாழ்க்கையை அழிஞ்சிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க, எல்லாம் வருது. பாத்தீங்கன்னா அந்த பெண் மேல பாத்தீங்கன்னா வந்து சிறை தண்டனையும் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடும் வந்து கேஸ் போட்டு அது வந்து தீர்ப்பு வர போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பா வந்து இந்த பெண் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் தவறு, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவர் இறந்த உடனே தெரிஞ்சவன என்ன பண்றாங்கன்னா, சோசியல் மீடியால இருந்து அவங்க ஐடியா வந்து பிளாக்கும் பண்ணிடுறாங்க, அந்த வீடியோவும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப யாரு மீது குற்றம்? ஒரு அட்வொகேட்டா இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையோட அழிச்சுக்கிறீங்களே, அந்த ஆளுடைய மனைவி, மகன்கள், அப்பா அம்மா, அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? தயவு செய்து பெண்கள் வந்து இந்த மாதிரி தவறு நினைச்சுன்னா தட்டி கேளுங்க. ஆனா வந்து உங்களுடைய ரீல்ஸ் மோகத்துக்காக, நீங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக எல்லாம் வந்து இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்கன்றத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.